Taste the Daily. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா ராசி பலன் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கன்னிராசினியர்களே. கன்னிராசினியர்களுக்கு இந்த 2025 வருடம் ஆவணி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கு, என்னதான் மேம் பண்ண போகுது அப்படின்னா நானும் உங்களை மாதிரி கியூரியாசிட்டியோட தான் இருக்கேன். என்ன பண்ணுது வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 12ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் பொருந்தி இருக்கிறார். ஓகே, ஒரு இன்ட்டு போட்டுக்கலாம். கூடவே மிஸ்டர் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். ஓகே, ரொம்ப நல்லது. ஏற்கனவே வீட்டில் அவங்களுக்கு முடியல, எனக்கு முடியல, அது முடியல, இப்போ மறுபடியும் சூரியன் வேற ஸ்ட்ராங்காகி என்னத்தை பண்ண போகிறாரோ அப்படின்னா யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டார். எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாரு. அதனால் பெருசாக கன்னிராசிக்காரங்க இந்த தடவை நோயை குறித்தோ உடல்நிலை குறித்தோ கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் மிஸ்டர் செவ்வாயை தான் தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கீங்களே, ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு அதிபதியோ போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய பத்தியத்தோடு இயங்க போகிறார். கூல். கிட்டத்தட்ட இந்த ஆவணி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராசிநாதன் கொஞ்சம் பலம் பொருந்திய நிலையில் தான் இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 தேதி வரைக்கும், இப்போ இந்த 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் லாபத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் இருப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த யோகம் தான். யோகமான காலகட்டம், ஒன்றும் பெருசாக கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் அதுக்கப்புறம் ராசிநாதன் 12ஆம் அதிபதியோடு இணைதல் ரைட்டா தப்பா அப்படின்னா மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ரைட். ஏன்னா ஆட்சி பலம் வாங்கி 12ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 12ஆம் இடம் அப்படின்னாலே இப்படி எடுத்துக்கலாமா, ஒருவேளை அங்கே கேது இல்லாமல் தள்ளி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபோட்டோலாம் பண்ணும்போது சில மட்டும் கிராப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கேது இல்லாமல் நம்ம கிராப் பண்ணியிருந்தோன்னா இந்த மாதம் ஜாலியோ ஜில்கானாவோ இருந்திருப்பீங்க. ஆனால் இது எப்படி நல்லா இருந்துடலான்ற மாதிரி கேது வேற உட்காந்துருக்கிறாரா. அதனால கொஞ்சம் உறவு நிலையில் சில விரிசல் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நான் இன்டைரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதனால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த சூரியன் புதன் கேதுவின் சேர்க்கை உண்டாக்கி கொடுக்கலாம். அட எப்பயுமே அப்படி தான் இருக்குன்னா பரவாயில்ல, பழகிடுச்சு உங்களுக்கு, அதனால் பெருசாக யோசிக்க மாட்டீங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் சில அந்யோன்ய குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஓகே, ஆனால் 12ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறது பத்தாவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி போய் நம்மளுடைய 11ஆம் இடத்தில் அமர்தல், இந்த 2, 12, 11 நம்ம எப்படிலாம் இயங்கக்கூடிய இந்த காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது. சொன்னால் சிரிக்கக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த பக்கம் ஃப்ரைட் ரைஸ், இந்த பக்கம் நூடுல்ஸு, கோபி மஞ்சள்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு கலக்கலான ப்ரெடிக்ஷனாக இருக்க போகுது. ஏன்னா இந்த பக்கம் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்காரு. பத்தாவதுக்கு நம்ம வீட்டு அதிபதி 11, 12 ரிங்க ரோசஸ் ஆட போகிறாரு. அங்கேருந்து 2ஆம் வீட்டு அதிபதி வேற 11ஆம் இடத்துல உட்கார போகிறாரு. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்றது தெரியாத மாதிரி எதிலடா கொடுக்க போகிறீங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதம் பயணிக்க போகிறீங்க கன்னிராசிக்காரங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சுக்கிரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கனால கன்னிராசி ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக அதீத ஒரு நன்மைகள் நடப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கலாம். வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கன்னிராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு விஷயத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். என்ன அப்படின்னா, நம்மளையே பார்த்துட்டு இருந்த மிஸ்டர் சனி கொஞ்சம் அப்படியே வக்கரமாகி 6ஆம் இடத்தை போகிறனால கொஞ்சம் குணரோக சத்துருவை கிரியேட் பண்ணுவாரா? இல்லை, இந்த 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 10ல் சனி இருக்கிறதுலாம் சூப்பரான டைம் பீரியட் தான். அதனால் பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டார். நிறைய பேருக்கு வேலையை உருவாக்கி கொடுப்பார். கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பிள்ளைங்க ஹோம்ஒர்க்லாம் நானே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு பதிலாக நீங்கள் எல்கேஜி யூகேஜி தான் படிக்க போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக நானே பண்ணுறேன்னு கன்னிராசி பிள்ளைங்க போய் பண்ணுவதற்கான அமைப்பெல்லாம் இருக்கிறது இந்த மாத காலம். ஓகே, அதுக்கப்புறம் செவ்வாயோடு கூடிய ராசிநாதன் ஒரு பக்கம் ஸ்பீடாக இயங்குதா, ஒரு பக்கம் புத்தியால் இயங்குவதா, ஒரு பக்கம் உடலால் இயங்குவதான்ற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி போகுது. லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாக போகுது. நிறைய பேருக்கு கொஞ்சம் தசாபுத்திகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து சில பேருக்கு சின்ன கூட்டு கேஸு, வம்பு வழக்கு, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன தொய்வு நிலை, கை கெட்டினது அப்படியே வரும்போது தட்டு போகுதுன்ற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் பார்ட்னர்ஷிப் மூலமாக சில கன்னிராசிக்காரர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு, எஸ்பெஷலி உத்திர நட்சத்திரத்துக்கு மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா சூரியன் கேதுவோட சேர்ந்திருக்கலாம், நட்சத்திர நாதன் கேதுவோட அமைந்தனால் சில உத்திர நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு
கை கெட்டது வாய் கெட்டலையன்ற மாதிரி சில வாட் எவர் இட் இஸ் உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் தான் அதை தீர்மானம் செய்ய போகுது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சில விஷயங்களையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப அலைச்சல் மூலமாக ஆதாயம் கிடச்சதா அப்படின்னா இல்லை. ஆனால் அலைஞ்சேன், ஒரு வேலைக்காக அலையிற, எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அலையரும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நாமளே சமாதானம் பண்ணிக்க கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் நைட்டு அப்படியே போரியை பற்றிக்கிட்டு இன்றைக்கி நைட்டு அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தேவையில்லாமல் அலைஞ்சிட்டோமோ, தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓடலாம். இல்லை இவ்வளோ அலைஞ்சு எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலையும் அது கிரியேட் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் என்ன சொல்ல வரீங்க, பிரயோஜனம் இருக்குமா இல்லையா நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான்லாம் இருக்குன்னு தான் உண்மையை சொல்லுவேன். நீங்கள் ஆனால் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால் உங்கள் போக்குக்கே விட்டுறேன். உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் என்ன சொல்லுதோ அதன்படி இந்த தடவை அலைச்சல் அதிக மூலமாக அனுகூலமாக இல்லை அலைச்சல் மூலமாக வெற்றி விரையுமா என்பதை உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது. வாட் எவர் இட் இஸ், இந்த அளவு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதை உங்களுடைய கோச்சார கிரகங்கள் முடிவு செய்து வைத்திருக்கின்றன. கிளியர்? அவ்வளோதான். ஸோ கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பயங்கரமாக கருத்துக்காக மாற போகிறீங்க, கருத்து கண்ணயனமாக ஆக போகிறீங்க. நிறைய மண்டைக்குள்ளே ஓட போகுது, என்ன பண்ணலாம், எதை சாப்பிட்டா பித்தம் தெளிவுன்ற மாதிரி இப்படியே ஓட போகிறீங்க. 12ஆம் இடம் வழுக்கிறது சரியா தவறா? மேபி சரி. ஆனால் கேதுவோட வழுக்கிறது சரியா தவறா? தனித்த கேது 12ல் இருக்கிறது நல்ல விஷயம் தான். கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் தான் கிடைக்கும், நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஓரளவுக்கு ஓகேவாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. 10ல் குரு பதவி ஏதாவது ஒரு விஷயம் பறிப்பாரா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேந்திரங்களில் குரு அமைய இருந்ததுன்னா அந்த பதவியை பறிக்க மாட்டார், பதவி யோகம் தான் கொடுப்பாரு. இப்போ நிறைய கன்னிராசிக்காரருக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய, தொழில் வியாபார வெற்றி அடையக்கூடிய நிறைய நண்பர்கள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து 11ல் உட்காந்துருக்கிறது இட்ஸ் கூல், நல்ல விஷயம் தான். அதனால் பெருசாக நம்ம வந்து கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து பணப்புழக்கம் அதிகரிக்க போயிடுது, சேமிப்பு உயர போயிடுது. நிறைய பேருக்கு இது வரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சு அப்பாடா அப்படின்ற மாதிரி மருத்துவத்திற்காக ஒரு விரயம் இருந்ததில்ல, அது இல்லாமல் இருக்க போகுது. பட் விரயம் இருக்காதுன்னு சொல்லலை, மெடிக்கலுக்காக நீங்கள் பண்ண விரயம் அப்படின்றது இந்த தடவை நிவர்த்தி ஆக போகுது. கேது 12ல் இருக்கிறனால கொஞ்சம் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கலாம். நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நைட்டு படுத்தோடனே தூக்கம் வராமல் இருக்கிறது, இல்லை தூங்குறேன்ற மாதிரி சும்மா படுத்துகிட்டே இருக்கும், ஆனால் டீப் ஸ்லீப்புக்கு போகாமல் மைண்ட் எங்கேயோ ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன என்ன சொல்கிறது, எதையோ ஒன்று யோசிக்கிறோம், ஆனால் என்ன யோசிக்கிறோன்னு நம்மளால் சொல்லவும் முடியல. வெளியில் சொல்ல முடியாத ஒரு யோசனை உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கக்கூடிய வருங்காலத்தை பற்றிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு நகர்வு அப்படின்றது இந்த ஒரு மாத காலம் கன்னிராசிக்காரங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதீதமாக இருக்குது, கொஞ்சம் கம்மிலாம் சொல்ல முடியாது. பணத்துக்கு என்ன பண்ண போகிறோம், வேலைக்கு என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி கொஞ்சம் நிதி சார்ந்து பணம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாத காலமும் எங்கே போகுது. யாருக்கு? கன்னிராசிக்காரர்களுக்கு. ஓகே, ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். கன்னிராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் 20 வயதிலிருந்து 60, 70 வயதுக்கார கன்னிராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு வட்டிக்கு மேலே வட்டி வாங்கிடாதீங்க. இந்த தடவை கிரகம் உங்களை அப்படி தீர்மானம் செய்யும். என்னதான் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சாலுமே, என்னதான் 2ஆம் இடம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே, இந்த பக்கம் சூரியன் வந்து கேதுவோடு இருக்கிறது, இந்த பக்கம் செவ்வாயோடு சேர்ந்து ராசிநாதன் அமர்தல், அப்படி கொஞ்சம் தள்ளி திரும்ப 2ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வருதல், இந்த காம்பினேஷன்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் வட்டிக்கு மேலே வட்டி வாங்குறது, இல்லை ஏதோ ஒரு கொலாட்ரல் வச்சு வாங்குறது, இல்லை கிரெடிட் கார்டில் போட்டு சில விஷயங்கள் பண்ணுறது, கிரெடிட் கார்டில் சாமான் வாங்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா காலப்புருஷனுடைய 6ஆம் வீட்டில் 1ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்துருக்கிறார், அதுவும் உங்களோட வீட்டில் உட்காந்துருக்காரும் போது கொஞ்சம் கடன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனம் வட்டி வாங்குறதுல. நிறையா கொடுத்தாலுமே தேவையான்றதை யோசிச்சுட்டு வேறு 2-3 பேங்க்கில் அனலைஸ் பண்ணிவிட்டு, யூஸ்வலி கன்னிராசிக்காரங்க அதெல்லாம் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து இதில் கவனமாக இருந்துக்கோங்க. இதெல்லாம் கவனமாக இருப்பதற்காக முன்னேற்பாடுகள். பட் ப்ளஸ் என்னன்னு பார்த்தா சூப்பர், எல்லாமே டக்கர் அடிதூடு. சுக்கிரன் வேற வந்து 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கான், அவ்வளோதான். சின்ராசை கேட்கவே வேணாம், வேற லெவல் தான், ஜாலி தான். பார்ட்டி பண்ணுறது என்ன, ஜாலி பண்ணுறது என்ன, டிஸ்கோ ஆடுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, பேர புகழ் பஞ்சாயத்து எல்லாம். 4 பேருக்கு பஞ்சாயத்து வைக்கிறது, சொம்பு தூக்குறது, ஒன்றை விட்டா சொம்பு தூக்க ஆள்லன்ற மாதிரி உங்ககிட்ட வந்து நாட்டாமல் வேலையை கொடுக்குறதுன்ற மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் நாட்டாமையாக இருக்க போகிறீங்க, பஞ்சாயத்து பண்ண போகிறீங்க, பரிசல் பண்ண போகிறீங்க. உங்களை நம்மள ஒரு பெரிய ஆள்னு மதிச்சிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி இருக்க போது. நிறைய நட்பு வட்டங்களோடு இணங்க போகிறீர்கள். நிறைய பேருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கூடி வரப்போகிறது. உங்களை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது. எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க, இது என்னுடைய மெத்தட், நான் உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்குறேன். காலபுருஷனுடைய 1ஆம் வீட்டு அதிபதி லக்னத்து அதிபதியும் நீங்களும் அது கண்ணினாலே கலைகளின் வீடு தான். அப்போ நிறைய கலைகளின் மூலமாக ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை, ஒரு மிகப்பெரிய மேடையை கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை எதிர்நாக்கலாம். யாரெல்லாம் சினி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ,
யாரெல்லாம் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் நிதி சார்ந்த பேங்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்துணை கன்னிராசிக்காரருக்கும் அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம். கலை சம்மந்தப்பட்ட எல்லா கன்னிராசிக்காரங்களும் இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, நிறைய புதிய படம் வர்றதுக்கான வாய்ப்பு, புதிய ஷோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, புதுசாக உங்களுக்கு வாய்ப்புகள் குவியக்கூடிய வண்ணமாகவே இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி வட்டி வாங்குறதுலையும் பேங்க் லோன்லேயும் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பேச்சில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சிந்தனையில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் தூக்கத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரப்போகுது. வீட்டில் இருக்கவங்களுடைய உடல்நிலையில் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன், அதாவது சூரியனாலே அப்பாவை குறிக்கும். சூரியன்னா குடும்ப தலைவனே அவன் தான். அதனால் உங்கள் அப்பா, உங்கள் மாமனார், உங்கள் வீட்டுக்காரரு, உங்கள் மூத்த பையன், இந்த 4 பேரோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் அதீத கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. கன்னியாலக்னக்காரங்களுக்கும் அதே தான். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய கன்னிராசிக்காரங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்ணாடி டெஸ்ட் பண்ணுறது, இல்லை பல்லு டெஸ்ட் பண்ணுறது, கண்ணு போடுறது, கண்ணாடி போடுறதுன்ற மாதிரி சில விஷயங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அது எல்லாமே ஒரு நல்ல, ஏன்னா சுக்கிரன் எல்லாமே கண்ணை இண்டிகேட் பண்ணுவார், கண்ணாடி இண்டிகேட் பண்ணுவார். அதனால் அது போய் 11ஆம் இடத்துல உட்காந்து அதன் மூலமாக ஒரு விரயம் ஆகணும். ஏன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த தடவை கண்ணாடி செக் பண்ணுறது, பல்லு செக் பண்ணுறதுன்ற மாதிரி கன்னிராசினியர்கள் ஏதோ ஒரு ஆர்டிக்கல், இது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு என்கொயரி போட்டு அதுவான்னு ஒரு 10 ஹாஸ்பிட்டலில் சர்ச் பண்ணி 11ஆவது நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலில் வேறு ஏதோ டெஸ்ட் பண்ண போனால் இந்த டெஸ்ட்டையும் சேர்த்து பண்ணுங்கன்னு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நிகழப்போகிறது. இதெல்லாம் வேலையில் ராகு செவ்வனே பண்ணுவார். அவரை மிஞ்சி ஆளே கிடையாது. அதனால் படம் காட்டுறதுக்கு ராகு தான் வேணும். ஸோ ராகு இருக்க பொசிஷனை வச்சு பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்கள் இந்த இடத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கிளியர்? ஓகே. ஸோ படிக்கிற கன்னிராசி குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சூப்பராக படிக்க போகிறீங்க, ஸ்பீடாக படிக்க போகிறீங்க, டக்குன்னு போட்டித் தேர்வில் ஏன்னா செவ்வாய் எல்லாமே போட்டியை இண்டிகேட் பண்ணுறவர் தான். போட்டித் தேர்வு 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உட்காந்துருக்கும் போது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற எல்லா கன்னிராசிக்காரங்களும் ஜெயிச்சிடுவீங்க. எஸ்பெஷலி யாரெல்லாம் ஹெச்ஆர் ஃபீல்டில் இருக்கீங்களோ, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, புதன் சொல்லக்கூடிய மெடிசன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கும் சக்ஸஸ் தான். அதை பற்றி மறுப்பே கிடையாது. நிறைய பேருக்கு உங்களுடைய ஏஐ மூலமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிக்க போகிறீங்க. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு ப்ரெசன்டேஷன், அனிமேஷன் நிறைய பண்ணுவீங்கன்ற அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாக இருந்தால் காதல் இனிக்க போகிறது. பட் ஏதோ ஒரு விஷயத்தில் சின்னதாக வீட்டில் வந்து ஒரு சின்ன சண்டை சச்சரவு வரலாம். வெள்ளை பெட்ஷீட்டுக்கு ஆர்டர் போட்டுருங்க, அவ்வளோதான். கர்ச்சீஃப்லாம் பத்தாது. அதனால் அமைதியாக இருக்கிறது இப்போதைக்கு நலம். 1 மாத காலம் செவ்வாயை போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கிளியர்? ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மேற்கூடிய பலன் அத்தனையும் உங்களுக்கு தான். கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. 60 வயதை தாண்டிய கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ஒரு மருத்துவம் கிடைக்க போகுது. சில பேருக்கு உங்களுடைய தசாபுதி சம்மந்தப்பட்டு சில அறுவை சிகிச்சை நடக்கலாம். அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் வெற்றியடைய போகுது. அநேகமாக அந்த மூட்டு வலி, இந்த கால் வலி, காஃப் மசில்ஸில் கொஞ்சம் பெயின், பின்னாடி L1 L2ன்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடத்துக்கிட்ட கொஞ்சம் பெயின் வர்றது, இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. இந்த இடத்துல இருந்து சில பெயின்களை 60 வயசு தாண்டிய கன்னிராசிக்காரர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். தெரிஞ்சு 40 வயசு தாண்டிச்சுனால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான சில தசாபுதிகளில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அப்போது இந்த மாதிரியான சில உடல் உபாதைகளை இந்த மாதம் எதிர்கொள்ளலாம். அவ்வளோதான். சாமி நாட்டுராஸ்கோப் நல்லா இருந்தது, நல்லா வரப்போகிறதே இல்லை. அதனால் எனக்கு வரலையெல்லாம் கமெண்ட் போடாதீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு வியாதி வராட்டி எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆனால் செவ்வாய் சும்மா இருக்க மாட்டார். நானும் இருக்கேன்ல என் பங்குக்குன்றது மாதிரி ஏதாவது ஒன்று இண்டிகேட் பண்ணுவார். கடன், நோய், வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு உட்பட்டது. ஸோ ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன்னா இதில் மட்டும் மாட்டிக்காதீங்க, மற்றதெல்லாம் ஜெயிச்சிடுவீங்க. ஓகே. கன்னிராசிக்காரங்கள் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைகிறது. அவள் தான் உள்ளே இருந்து ஞான சொரூபினியாக இயங்கணும். இந்த கன்னிராசிக்காரங்க நிறைய வாராகியோடு கனெக்ட் ஆக போகிறீங்க. வாராகி கோயிலுக்கு போகிறது, வாராகி அம்மனை பார்க்குறது, போகும்போதே வாராகி சிலையை பற்றி ஏதாவது ஒரு பேச்சு இருந்து நீங்கள் போகிற வீட்டில் இருக்கிறது, இல்லை அவள் வந்து மொபைல் திறக்கும் போது வர்றதுன்ற மாதிரி வாராகி நிறைய பயங்கரமாக கனெக்ட் ஆகிறா. கன்னிராசிக்காரங்க வாராகி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக வாராகி அம்மனுடைய ஒரு தொடர்பு என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக நடக்க காத்திருக்கிறது. ஓகே. என்ன பார்ப்பீங்க இந்த தடவை கன்னிராசிக்காரங்க? நிறைய குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை நிறைய குதிரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அநேகமாக அது வந்து சாம்பல் நிற குதிரையாகவோ வெள்ளை நிற குதிரையாகவோ இருக்கலாம். பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி பார்த்துட்டிங்கன்னா லைஃப் ஜெட் வேகத்தில் பறக்க போது எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சில சமிக்கைகளை குதிரையின் மூலமாக கட்டி கொண்டிருக்கிறது. கட்டாயமாக குதிரை பார்ப்பீங்க. குதிரை பார்ப்பதன் மூலமாக வாழ்க்கை பயங்கர ஸ்பீடாக எடுக்க போகுது. பேச்சில் மட்டும் கவனம் தேவை, செயலில் கொஞ்சம் நிதானம் தேவை. பெயர் புகழ் அந்தஸ்து உங்களை தேடி வரப்போகிறது. இத்தனை நாள் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க கவலை மறக்க போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நேரம் இனிதே ஆரம்பம்.